வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் பாட் பார்த்தீங்கன்னா வெற்றி கொடிகட்டு. இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகனாக என்னால் இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் தான் முரளி சார் நடிச்சிருப்பாருங்க. வள்ளி 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 தன்மன்னன் மற்றொரு கதாநாயகனாக நாம துபாயில இருக்கிறதா நம்ப வைக்கணும். பார்த்திபன் சார் நடிச்சிருப்பாருங்க. முரளி சாருக்கு ஜோடியாக மாளவிகா மேடம் நடிச்சிருப்பாங்க. பார்த்திபன் சாருக்கு ஜோடியாக வழி இல்லாத குடும்பத்துல வாக்கப்பட்டேன் சாமி மீனா மேடம் நடிச்சிருப்பாங்க. ஊர் தப்பா பேசுங்கிறதுக்காக உங்க மகளுக்கு வளகாப்பு நடத்தணும். முக்கியமான கதாபாத்திரத்தில் முருகா புள்ள நல்லபடியா துபாக்கி போய் சேர்ந்துட்டான்னா மனோரமா மேடம் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 2000ஆம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் நாம பார்க்க போகிற காட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு வந்து முடிய காணிக்கையா கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாலே மனோரமா மேடம் பழனிக்கு வரணும்னு வேண்டிப்பாங்க. ஓகேங்களா? அங்கே பழனிக்கு போகும்பொழுது அங்கே முரளி சார் பார்த்திபன் சார்லாம் சந்தித்து பேசக்கூடிய காட்சியை தான் அது எங்கே எடுத்தாங்க, அந்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும். இந்த திரைப்படம் 2000ஆம் ஆண்டு வெளியே வந்து சொன்னேன். இன்றைய கணக்குப்படி பார்த்தா சரியாக 25 வருடங்கள். 25 வருடங்களுக்கு பிறகு இவங்க பழனின்னு சொன்னாங்களே, அந்த இடம் அந்த காட்சிகள்லாம் எங்கெங்கே எடுத்திருக்காங்க, எப்படி அந்த காட்சிகள் இணைச்சிருக்காங்க என்பதை பற்றி தான் நம்ம ஒப்பிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல திரைப்படங்களில் அந்த ஊர் பேரை சொல்லிட்டு வேறு இடங்களில் காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் பேருக்கு ஆகிற மாதிரி புளிச்சு இருக்குண்டாத்தா ஞாயிற்றுக்கிழமை பழனிக்கு போறோம். பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி என்ற முருகர் கோயில் இருக்குங்க. அந்த முருகர் கோயிலில் ஆரம்பித்து அப்படியே நம்ம தண்டாயுதபாணி சாமி கோயிலுடைய அடிவார பகுதிக்கு வராங்க. அடிவார பகுதியிலேருந்து மலை கோயிலுடைய படிக்கட்டுக்கு மேலே ஏறுற வரைக்கும் இந்த திரைப்படத்துடைய காட்சிகள் எடுத்திருக்காங்க. அந்த காட்சிகள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உஜ்ஜி ஞாயிற்றுக்கிழமை நான் பழனியில மாட்டிக்க போறது உஜ்ஜி முருகனுக்கே உஜ்ஜி. முதல் கட்ட காட்சியில் இந்த திரு ஆவினன்குடி கோயிலில் சாமி பார்த்துட்டு வெளியே வர வழி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தாங்க. இந்த வழியாக மனோரமா மேடமும் நம்ம பார்த்திபன் சார்லாம் வர மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வழியில் வந்து பார்த்திபன் சார் யானையை காமிச்சு பேசுகிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. பின்பக்கம் பாருங்கள் ஒரு ஓட்டி வீடு தெரியும். ஆனால் அந்த ஓட்டி வீடு இடிச்சிட்டு இப்போ மாடி கட்டிடமாக கட்டிட்டாங்க. வாங்க யானை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா சரியா போயிடும். யாருக்கு உனக்கா எனக்கா? யானைக்கு. இந்த இடத்துல தாங்க கோயில் யானை நின்றுருக்கோம். நம்ம போன நேரம் அந்த யானை அங்கே இல்லை. இந்த இடத்துல யானை நிற்கிற மாதிரி அந்த யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. வாங்க வாங்க நம்பிக்கை தும்பிக்கை தொட்டு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இதே திசையில் பார்த்திபன் சாரும் மனோரமா சார் மேடமும் பேசிட்டு வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. ஏப்பா அடிவாரம் இந்த பக்கம் தானே? நான் விசாரிச்சுட்டேன், இப்படி போனாதான் பக்கம். அந்த காட்சியில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் யானை நிற்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த யானை நல்லா தெரியும் பாருங்க. அந்த பக்கம்லாம் சுத்தம். பிள்ளைகளை அப்படியே மீனா மேடமும் முரளி சார் நடந்து வர காட்சியும் காட்டுவாங்க. மீனா மேடம் முரளி சாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி தண்டாயுதபாணி கோயிலுடைய அடிவார பகுதியில் நடந்து வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. பின்பக்கம் பாருங்கள், அந்த கோயிலுடைய மண்டபம் நல்லா தெரியும் பாருங்கள். பார்த்திபன் சார் அதுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி கோயில் பக்கம் வந்து வர மாதிரி காட்சி வருங்க. அப்படியே அதிர்ச்சியோட மீனா மேடமையும் முரளி சார் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. உடனே பார்த்திபன் சார் வந்து மனோரமா மேடம் மட்டும் நம்ம வேற வழியில் போகலாம் சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. என்னப்பா நின்னுட்ட? அம்மா நம்ம இப்படி போயிடலாம். என்னது ஏம்மா இந்த வழி தான் பக்கம்னு சொன்னால் அதுக்குள்ள நம்ம மாற்றி பேசுகிறோம் சொல்லி மனோரமா மேடம் கேட்குற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சிகள் எல்லாமே திரு ஆவினன்குடி கோயில்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. பின்பக்கம் பாருங்கள், திரு ஆவினன்குடி கோயிலுடைய அந்த மதுள் சோத்தில் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காவி வெள்ளை பெயிண்ட் பார்த்தீங்களா, இந்த பெயிண்ட் எல்லாம் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்கள். இதான் பக்கம் சொன்னேன். இப்படி போனாதான் பக்கமா, அப்படி போனால் சுத்தம். வேறு வழியில் போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ளே புந்து வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. சுத்த வைக்கிறேன் முருகனை அப்படிதான் சுற்றி சுற்றி பார்க்கணும். அந்த சந்து நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் தாங்க. இந்த சந்துக்குள்ளே தான் நம்ம பார்த்திபன் சாரும் மனோரமா மேடம் வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க.
மலையை சுத்தலான்னு வந்தா இப்படி வாங்க, இப்படி வாங்க. இப்படி சந்தா இந்த சந்து தான் அந்த இடம் என்பதற்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம மனோரமா மேடமும் பார்த்திபன் சாரும் வெளியே வருவாங்க பாருங்க. இந்த பழனி மலை தண்டாயுதபாணி சாமியுடைய அந்த கோயிலுடைய அடிவார மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்டபம் நல்லா அந்த காட்சியில் கவர் ஆயிருக்கும் பாருங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. குடும்பத்தோட வந்திருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வந்து பிரச்சனை முருகன் சொன்னால் முருகன் எப்படி தான் சமாளிப்பான்னு தெரியலன்னு சொல்லி பார்த்திபன் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. என்ன இல்ல பிரச்சனை? இப்படி குடும்பமா குடும்பமா வந்து பிரச்சனை சொன்னா முருகன் எப்படிதான் சமாளிப்பான்? பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தாண்டா நீங்கள் கடவுளே நினைக்கிறீங்கன்னு சொல்லி மனோரமா மேடம் சொல்கிற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. சமாளிப்பான். பிரச்சனை வந்தா தானடா முருகனே தேடி வாரோம். இப்போ உடனே பார்த்திபன் சார் பிரச்சனை நம்ம தேடி வந்துட போகுதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இந்த காட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கடை வீதி, இந்த கடை வீதியில் தாங்க எடுத்திருப்பாங்க. பிரச்சனை நம்மள தேடி வந்துட போகுது. கோயிலுக்கு வந்தா எப்படி சொல்லி பார்க்க. கொஞ்சம் தூரம் அவங்க நவுந்த உடனே அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா மேடம் ஒரு கடைக்குள்ளே வந்து வெளியே வர காட்சி எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த விபூதி ஸ்டோர் கடை, அந்த நாடார் விபூதி ஸ்டோர் போட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தாங்க அந்த காட்சிகள் எடுத்திருப்பாங்க. நான் சொல்வது சரியான இடம் தான், இந்த இடம் தான் என்பதற்கு மேலும் ஒரு சாட்சியாக பார்த்தீங்கன்னா மீனா மேடம் நடந்து வருவது பாருங்கள். பின்பக்கமாக அந்த பழனி மலை அடிவாரத்தினுடைய அந்த கோபுர மண்டபம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த காட்சி கவர் ஆகிருக்கு பாருங்கள். முரளி சாரும் மீனா மேடம் பேசிட்டு வர மாதிரி ஒரு காட்சி வருங்க. திருவிழா கூட்டத்துல காணாம போன மாதிரி திருத்திரன் முடிச்சிட்டு வரீங்க. ஆமாமா, காணப்போய். அந்த காட்சியும் இதே கடைவீதியில் தாங்க எடுத்திருப்பாங்க. என்ன காணாம போயிடணும்? இல்ல நம்ம பிரச்சனை எல்லாம் காணாம போயிடணும்னு முருங்கிட்ட வேண்டிக்கிறேன். நடங்க. இந்த மயில் மண்டபம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மயில் மண்டபத்தோடைய பக்கத்தில் தாங்க நம்ம மீனா மேடமும் முரளி சாரும் வந்து மாலை வாங்குற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. 2 மாலை எடுத்திருக்கேன். எவ்வளவு? 50 ரூபாமா? 50 ரூபாயா? ஆமாமா. பார்த்திபன் சார் பூக்கடையை பார்த்து பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க. ஐயோ அங்க வேணாம், நம்ம இங்கேயே பழம் வாங்கிட்டு போயிடலாம். இது பழம் இல்ல மாலை. ஓ, இது பூக்கடையா, அப்போ ஒரு மாலை வாங்கிட்டு போகலான்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க. சரி, ஒரு மாலை வாங்கிக்கலாம். இந்த இருக்கேப்பா. அது வெளியில இருக்க மூலவருக்கு இந்த காட்சிகள் எல்லாமே இந்த மண்டபத்தில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படம் எடுக்கும்பொழுது இந்த கோயிலுடைய திருப்பணி வேலை நடந்திருக்கு, கும்பாபிஷேகத்தோட வேலை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கு மேலே கீத்தால கூரை கொட்டகையை அமைச்சிருக்கக்கூடிய காட்சி அந்த திரைப்படத்தில் பதிவாயிருக்கும் பாருங்க. இந்த அடிவார விநாயகர் கோயில் கவர் ஆயிருக்கும் பின்பக்கம். போகணும்ல, அதுக்குதான். ஒரு காலை எவ்வளவு, ஒரு மாலை எவ்வளவு? 20 ரூபாயா? இன்னும் அங்கிட்டு இங்கிட்டு பிறகு பார்த்துட்டே இருக்கேன். பிள்ளையார கும்பிடுன்னு சொல்லி மன நம்ம சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. என்ன அங்கிட்ட இங்கிட்ட பராக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிள்ளையார கும்பிடுங்க. இந்த புடி. அப்பனே கணேசான்னு சொல்லி விநாயகர் கும்பிட்ற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சி இந்த அடிவார விநாயகர் கோயில் தான் எடுத்திருப்பாங்க. கணேசா, அப்பனே. உடனே பார்த்திபன் சார் மீனா மேடம் மரத்தை பார்த்துட்டு வருங்க. பார்த்துட்டு தலையில் கை வைக்கிற மாதிரி ஒரு காட்சியும் இந்த விநாயகர் கோயில் வாசல் தாங்க எடுத்திருப்பாங்க. பார்த்திபன் சார் இங்கேருந்து உடனே மறையத்துக்காக ஓடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. மனோரமா மேடம் சாமி கும்பிடுடைய காட்சியை முரளி சார் அதிர்ச்சியோட பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. உடனே முரளி சார் வந்து மீனா மேடம் சமாளிச்சு நம்ம பூஜை பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கைட்டி போகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. என்ன நின்னுட்டீங்க? இல்ல நீங்க போய் சாமி கும்பிட்டுருங்க, நான் போய் பூஜை சமையல். மீனா மேடமும் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமாளை கும்பிட வருவாங்க. அந்த காட்சியை பார்த்திபன் சார் மறைஞ்சு நின்று பார்ப்பாருங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த தூணுக்கிட்ட மறைஞ்சு நின்று பார்க்குற மாதிரி தாங்க அந்த காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க. முரளி சாரும் மறைஞ்சு நின்று மனோரமா மேடம் சாமி கும்பிடுறத பார்ப்பாருங்க. அந்த காட்சி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மயில் மண்டபம். இந்த மயில் மண்டபத்தில் நான் முரளி சார் மறைஞ்சு நின்று பார்க்கும்போது எடுத்துருப்பேன். அந்த தூணில் தான் பார்த்திபன் சார் மஞ்சள்ப்பான்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான். அந்த சாமி பார்த்துட்டு கீழே வெளியே வரக்கூடிய பகுதியில் தான் அந்த தூணு தான் நின்றுப்பார் அவர். அது பின்பக்கமாக பாருங்கள், சித்தானந்தா பஞ்சாமத்தனும் கடை தெரிஞ்சிருக்கு பாருங்க. முரளி சாரும் நம்ம பார்த்திபன் சாரும் ஒன்றா பேசியக்கூடிய காட்சி இந்த மயில் மண்டபம் தான் எடுத்திருப்பாங்க. இந்த பாருங்கள், அந்த மயில் மண்டபம் சுற்றி போட்டு நல்ல கம்பி பாருங்கள், அந்த கம்பி நல்லா தெரியும் பாருங்கள். என்னப்பா நீ தனியா வரேன்ட்டு வீட்டோட வந்திருக்கேன்? நம்ம 2 பேரும் இங்கே இருந்தால் நம்மளை பார்த்துருவாங்க. அந்த பஞ்சாமிரத கட்டிட்டு வந்து நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி போகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. நம்ம இங்கே என்ன பார்த்துருவாங்க. நான் அந்த பஞ்சாமிரத கரெக்டாக வந்துடுறேன், நீ வந்துடு. இந்த மிகவும் புகழ்பெற்ற இந்த சித்தானந்தா பஞ்சாமிரத கடைக்கு வாசலில் மூடி நின்று நம்ம முரளி சாரும் பார்த்திபன் சாரும் பேசுகிற மாதிரி காட்சி வருங்க. எங்க அவங்க? மலைக்கோயில் இருக்காங்க, பார்த்தேங்க. 25 வருடங்கள் ஆகுது இந்த திரைப்படம் எடுத்து. இது இப்போ சமீபத்தில் வந்த கோர்ட்டுடைய உத்தரவால் இந்த சித்தானந்தா பஞ்சாமிரத கடை தற்போது இங்கே இல்லைங்க. இது வேறு இடத்துக்கு மாறி போச்சுங்க. நீ மட்டும் தனியாக வர சொல்லிட்டு ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம பார்த்திபன் சார் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க.
என்னப்பா அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். நானா கூட்டு வந்தேன் உங்ககிட்ட. மீனா மேடம் முள்பாதம் நடக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம முரளி சார் சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. எல்லாம் உனக்காகத்தான். முள்பாதம் நடக்கணுமா? பார்த்திபன் சார் பதில் கேட்பாரு, நீ தான் தனியாக வர சொன்ன, நீ ஏன் மனோரமா மேடம் கூட்டு வந்தான்னு கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அம்மா இதுக்கு இப்போ உங்க கூட வந்தாங்க. நீ கடுதாசி போடுனா கஷ்டம். முடி காணிக்க செலுத்த வந்துக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்திபன் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. துபாய்க்கு போனா மொட்டை அடிக்கிறேன்னு ஆத்தா வேண்டிக்கிச்சான். உன் கஷ்டத்தை படிச்சதும் இது சாமி குத்தமா. முரளி சார் நான் போய் மறைஞ்சு நின்று எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. மனசு கஷ்டமா இருக்கு. நான் மறந்து பார்த்து வந்துடுறேன். நீ பார்த்து. பார்த்திபன் சாரை மலைக்கு மேலே போயிட்டு மீனா மேடம் பார்க்க சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. நீ பார்த்து வள்ளிக்கண்ணில் பற்றாத. அதில் மனோரமா மேடம் மொட்டை போடுற காட்சி வந்து சரவண பொய்கன்னு காட்டுறாங்க. ஆனால் அது இந்த இடத்துல இல்லை, அது வேறு ஏதோ மாற்றிட்டு நினைக்கிறேன். அதை நான் கவர் செய்யலை, அதனால் அந்த காட்சியை நான் தவிர்த்துறேன். அப்பனே முருகா பழனியாண்டி. மீனா மேடம் முள்பாதம் நடக்கிற காட்சி அருள்மிகு தண்டாயுதபாணியோடைய திருக்கோயில் மலைக்கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கோயிலோட முகப்பு பகுதிகள் தாங்க எடுத்திருப்பாங்க. அந்த முள்பாத காட்சியில் முதல் கட்டமாக பார்த்திபன் சார் இந்த படிக்கட்டுலேருந்து அப்படி மேலே அப்படி எகிரி பார்க்குற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. மீனா மேடம் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சாமி கோயில் நோக்கி கும்பிட்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க. முள்பாதத்தை அந்த படிக்கட்டோட மேல் பகுதியில் அப்படியே கீழே எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. மீனா மேடம் தன்னோட காலை எடுத்து முள்பாதத்தில் வைக்கும் போது பார்த்திபன் சார் இந்த படிக்கட்டில் நின்று சோகமாக பார்க்குற மாதிரி காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. முள்பாதம் அணிந்தபடி மீனா மேடம் நடக்கக்கூடிய காட்சியில் பாருங்கள், பின்பக்கமாக அந்த கோயிலோட கோபுரம் நல்லாவே தெரியும். நான் அடிவாரத்தை காமிக்கும் போதே சொல்லியிருந்தேன், இந்த கோயிலோட திருப்பணி வேலை நடக்கும்போது இந்த வீடியோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு சாட்சியாக இந்த கோயிலுடைய கோபுரத்துலேயும் பாருங்கள் திருப்பணி வேலைக்கான அந்த வீடியோ காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா அப்போ எடுத்தாங்க திருப்பணி, இப்போ இவர் காட்டுற வீடியோவிலும் திருப்பணி தெரிஞ்சான்ட்டு. இதை நான் ஏற்கனவே எடுத்த வீடியோங்க. ஏன்னா இப்போ மலை கோயிலில் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாதுங்க. படிக்கட்டில் நிற்கக்கூடிய பார்த்திபன் சார் அப்படியே அதிர்ச்சியோட மேலே ஏறி ஓடி வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த உயர்மின் கோபுரம் பார்த்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த உயர்மின் கோபுரத்துடைய கட்டை இருக்குது பாருங்கள், இந்த கட்டையில் பார்த்திபன் சார்னு சோகமாக சாஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. பார்த்திபன் சார் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. முருகா, இது ஒரு தாயோட காணிக்க மட்டும் இல்ல, முரளி சாரும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. ஒரு தங்கச்சியோட கஷ்டமும் கண்ணீர் மட்டும் இல்ல, இத மாதிரி ஏமாந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வேண்டுற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. இந்த கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் சீக்கிரமா ஒரு விடிவு காலத்தை காட்டுன்னு. இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக பழனி ஆண்டவருடைய திருக்கோயில் அந்த மலை பார்த்தீங்கன்னா அந்த மலை முழுக்க தெரியும். அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய கோபுரமும் அந்த காட்சியில் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்கள். விடிவு காலத்தை காட்டுன்னு தான் வேண்டிக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம யாரை காமிக்க போகிறோமோ அது சம்மந்தமான ஆட்களை பற்றி நம்ம அறிமுகப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த வீடியோக்களில் வடிவேல் சாருடைய நகைச்சுவை காட்சிகளையும் நாம் இதில் பதிவிட தயாராக இருக்கிறோம். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். உழைச்சு உழைச்சு பாரு, இந்த உலகம் உயரும் பாரு.